இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சிறப்பு வாகன எண் பட்டைகள் வெளியீட்டுக்கோ விற்பனைக்கோ இல்லை போக்குவரத்து அமைச்சு. எந்த ஒரு தனி நிறுவனத்திற்கோ தனிநபருக்கோ அல்லது அரசு சாரா அமைப்புக்கோ என்பிகே எனப்படும் சிறப்பு வாகன எண் பதிவுகளை போக்குவரத்து அமைச்சு தற்போது வெளியிடுவதில்லை. மேற்கண்ட தரப்புகளுக்கு லாபத்தை கொண்டு வரும் நோக்கிலான அந்நடவடிக்கையை அமைச்சு ஆதரிப்பதில்லை. 2022ஆம் ஆண்டு அமைச்சரவை செய்த முடிவுக்கு ஏற்ப இது அமைவதாக போக்குவரத்து துணை அமைச்சர் டாக்டர் ஹஸ்பி ஹபீபுல்லா கூறினார். சிறப்பு வாகன பதிவு எண் பட்டைகளை வெளியிடுவதில் சாலை போக்குவரத்து துறை கடைபிடிக்கும் வழிகாட்டிகள் குறித்து மக்களவையில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். இவ்வேளையில் 2023ஆம் ஆண்டிலிருந்து என்பிஐ எனப்படும் பிரத்யேக வாகன பட்டை எண் பட்டை விற்பனை அறிமுகம் கண்டதிலிருந்து 110 மில்லியன் ரிங்கெட் வருமானம் கிடைத்திருப்பதாகவும் அவர் சொன்னார். இந்த என்பிஐ எண் பட்டைகளை ஏலத்தில் எடுக்க ஜேபிஜே இபிட் செயலி வாயிலாக விண்ணப்பிக்க முடியும். கிடைக்கும் வருமானம் மத்திய அரசின் ஒருங்கிணைக்கப்பட்ட நிதியில் சேர்க்கப்படும் என்றார் அவர். பிளாஸ்டிக் கொள்கலனில் ரோன் 95 பெட்ரோலை நிரப்பிய சிங்கப்பூர் ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட நிலையத்தை கண்டறிய அமைச்சு முயற்சி. சிங்கப்பூர் பதிவு எண்ணுடன் கூடிய ஆடம்பர வாகனத்தில் வந்த ஒருவர் பிளாஸ்டிக் கொள்கலனில் ரோன் 95 பெட்ரோலை நிரப்பும் புகைப்படம் சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு ஜொஹூர் பாரு இஸ்கந்தார் புத்ரியில் உள்ள பெட்ரோல் நிலையத்தை அடையாளம் கண்டு வருகிறது. சிங்கப்பூரை சேர்ந்தவர் என நம்பப்படும் ஒருவரின் புகைப்படம் என நேற்று முதல் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது குறித்து தனது துறைக்கு தெரியும் என்று ஜொஹூர் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சின் ஜொஹூர் மாநில இயக்குநர் லிலி சஸ்லினா பனரமா தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பெட்ரோல் நிலையத்தின் இருப்பிடம் மற்றும் ஏற்கனவே உள்ள விதிமுறைகளை அந்த பெட்ரோல் நிலையம் மீறி உள்ளதா என்பதை அடையாளம் காணவும் விசாரணை நடந்து வருகிறது. வெளிநாட்டு வாகனங்களுக்கு ரூன் 95 விற்பனை செய்வதற்கான தடை இன்னும் நடைமுறையில் உள்ளது. மேலும் எந்தவொரு மீறலும் 1961ஆம் ஆண்டின் விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படலாம் என லிலி சஸ்லிண்டா கூறினார். ரோன் 95 எரிபொருள் மானிய நடைமுறைக்கு பாடு தரவுதளம் பயன்படுத்தப்படும் நிதி அமைச்சர். தேசிய தரவுதள அமைப்பான பாடு ரோன் 95 எரிபொருள் மானியத்தை நடைமுறைப்படுத்தும் முதல்கட்ட முயற்சிக்கான முக்கிய ஆதாரமாக இருக்கும் என்று நிதி அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறியுள்ளார். 30.4 மில்லியன் நபர்களின் சுய விவரங்களை உள்ளடக்கிய பாடு தரவுகளின் அடிப்படையில் நிதி அமைச்சு ரோன் 95 மானியத்தை பெறக்கூடிய தகுதி உடையவர்களை அடையாளம் காணும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ரோன் 95 திட்டம் கூடிய விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளது என்று அவர் மக்களவையில் பதிலளித்துள்ளார். 204 அரசாங்க நிறுவனங்கள் தற்போது பாடுவுடன் தொடர்ந்து தரவுகளை பகிர்ந்து கொண்டு ஒருங்கிணைத்துள்ளன என்றும் இதுவரை 9 தனித்துவமான பயன்பாட்டிற்கான விண்ணப்பங்கள் ஒப்புதல் பெற்றுள்ளன என்றும் அறியப்படுகின்றது. நகைச்சுவை நடிகர் சத்யாவை மருத்துவமனையில் நேரே சந்தித்து நலம் விசாரித்தார் துணை அமைச்சர் தியோனி சிங். அம்பாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மலேசிய கலைத்துறையின் மூத்த நகைச்சுவை நடிகரான 61 வயது சத்யாவை தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். கடந்த திங்கட்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சத்யா கால் விரல் பகுதியில் நடந்த சிறிய அறுவை சிகிச்சைக்கு பிறகு இன்று வீடு திரும்பியிருக்கின்றார். நான் இன்னும் நலமாக இருக்கிறேன். இன்னும் சில கதாபாத்திரங்களில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறேன். முதலில் வீடு திரும்பியதும் எனது பேர குழந்தைகளுடன் நேரத்தை செலவிட வேண்டும் என நகைச்சுவையாக துணை அமைச்சரிடம் பேசியுள்ளார் சத்யா. கடந்த வருடம் ஜூலை மாதம் அவர் கோலாலம்பூர் மருத்துவமனையில் திடீர் பக்கவாதத்தால் அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தனது கலைத்துறையை பயணியில் தற்போது தற்காலிகமாக ஈடுபடாமல் இருந்தாலும் மன உறுதியோடு சத்யா இருக்கிறார். விரைவில் அவர் நலம் பெற்று வர நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் என குலாய் நாடாளுமன்ற உறுப்பினருமான தியோனி சிங் தெரிவித்துள்ளார். பிரிக்ஃபீல்ட்ஸில் 1.48 மில்லியன் ரிங்கிட் கஞ்சா பூக்கள் விநியோக கும்பல் முறியடிப்பு. கோலாலம்பூர் தாமான் குச்சாய் ஆந்திரபிரினரில் உள்ள அடுக்ககத்தில் 1.48 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள கஞ்சா பூக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதன் மூலம் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர்.
ஜூலை 29ஆம் தேதி நண்பகல் 12 மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையின் போது 4 நபர்கள் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் டாக்டர் உசைன் உமர் கான் தெரிவித்தார். அவர்களில் உள்நாட்டை சேர்ந்த ஓர் ஆடவரும் மற்றும் வெளிநாட்டை சேர்ந்த 2 பெண்கள் மற்றும் ஓர் ஆடவரும் அடங்குவர். அந்த அடுக்ககத்தின் விருந்தினர் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இத்திட்டத்தில் சாக்லேட் நிறத்திலான 91 பொட்டலங்களில் 1.84 மில்லியன் ரிங்கிட் மதிப்புடைய 42.3 கிலோகிராம் எடையுள்ள சந்தேகிக்கப்பட்ட கஞ்சா பூக்கள் இருந்ததாக இன்று கோலாலம்பூர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் ஹுசைன் கூறினார். உள்நாட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்படுவதற்கு முன்னதாக அடுக்ககத்தில் கஞ்சாவை இந்த கும்பல் சேமித்து வரும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளதும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட அனைத்து சந்தேக பேர் வழிகளுக்கு எதிராக 1952ஆம் ஆண்டின் அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் 39B விதியின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சுல்தானா ரொகாயா அறக்கட்டளையின் மெனிதி கேக்கர்வாலா இசை நிகழ்ச்சிக்கு பேரரசியார் சிறப்பு வருகை. சுல்தானா ரெகாயா அறக்கட்டளை ஏற்பாட்டில் ஜோஹர் பாருவில் நடைபெற்ற மெனிதி கேக்கர்வாலா இசை நிகழ்ச்சிக்கு மாட்சிமை தங்கிய பேரரசியார் ராஜா செரிட் சோஃபியா சிறப்பு வருகை புரிந்தார். பட்டத்து இளவரசரின் துணைவியார் சேப்புவான் மகோதா காலிடுடன் உடன் வந்திருந்தார். வசதி குறைந்த இந்திய சமூக மக்களுக்கு உதவும் நோக்கில் பேரரசியார் மேற்கொண்டுள்ள முன்னெடுப்புகளில் இந்த அறக்கட்டளையும் ஒன்றாகும். இந்நிலையில் 40 குடும்பங்களை சேர்ந்த 5 பேருக்கு அந்நிகழ்வில் நிதியுதவி ஒப்படைக்கப்பட்டது. தவிர நிதி திரட்டும் முயற்சியில் ஒய்எஸ்ஆரின் அதிகாரப்பூர்வ இணைய அகப்பக்கத்தையும் ராஜா செரிட் சோஃபியா அறிமுகம் செய்து வைத்தார். அறிவியலும் பிரபஞ்சத்தின் காதல் உணர்வும் என்ற தலைப்பிலான இந்த இசை நிகழ்ச்சி சுத்ரா அறக்கட்டளை, ஒய்எஸ்ஆர் மற்றும் பிரபல வானியற்பியல் நிபுணர் நிறைநிலை பேராசிரியர் தான்ஸ்ரீ டாக்டர் மஸ்லான் ஒத்துமான் ஒத்துழைப்பில் அரங்கேறியது. டாக்ஸியில் ஏறிய மாணவியை மானபங்கம் செய்ததாக முதிய ஓட்டுநர் மீது குற்றச்சாட்டு. கடந்த மே மாதம் தனது டாக்ஸியில் ஏறிய ஒரு மாணவியை மானபங்கம் செய்ததாக 76 வயது முதியவர் மீது ஜொஹூர் மூவா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது. மே 13ஆம் தேதி குலுவாங் ஜாலான் முகமது சாலிம் சாலை சமிக்ஞை விளக்கு பகுதியில் இரவு 8:30 மணிக்கு 16 வயது மாணவியிடம் இக்குற்றத்தை புரிந்ததாக அவர் குற்றம் சாட்டப்பட்டார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க வகை செய்யும் 2017 சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. எனினும் லோ ஃபேட் தாம் எனும் அந்த முதியவர் குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினார். இதையடுத்து 10,000 ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்துடன் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நீதிபதி செப்டம்பர் 4ஆம் தேதி வழக்கு மறுசெவிமடுப்புக்கு வரும் என அறிவித்தார். விஇபி RFID அனுமதி அட்டைகளை காணவில்லை. 1400க்கும் மேற்பட்ட சிங்கப்பூர் வாகனங்களுக்கு அபராதம். வாகன நுழைவு அனுமதி விஇபி RFID அட்டைகளை கொண்டிராத 1489 சிங்கப்பூர் வாகனங்களுக்கு மலேசிய சாலை போக்குவரத்து துறை RTD சம்மன்களை அனுப்பியுள்ளது. கடந்த ஜூலை 1ஆம் தேதி முதல் சிங்கப்பூரிலிருந்து வரும் வெளிநாட்டு வாகனங்களின் மீது வாகன நுழைவு அனுமதி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் 1 மாத கால சோதனை நடவடிக்கையில் மொத்தம் 4,45,800 ரிங்கெட் பெறுமானம் உள்ள சம்மன்களை சாலை போக்குவரத்து துறை சேகரித்துள்ளது என்று RTD மூத்த அமலாக்க இயக்குனர் முகமது கிப்லி ஹசான் கூறியுள்ளார். மலேசியாவிற்குள் நுழையும் போது வெளியேறும் போதும் சிரமத்தை தவிர்க்க அனைத்து வெளிநாட்டு வாகன உரிமையாளர்களுக்கும் தங்கள் விஇபி RFID குறிச்சொற்களை பதிவு செய்து அதனை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளனர். லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப் ஏற்பாட்டில் கடல்வாழ் உயிரினங்களை காப்பாற்றும் விழிப்புணர்வு திட்டம். LRMC எனப்படும் லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப் கோலஸ்லாங்கூரில் உள்ள பந்தாய் ரெமேஸில் ஆடிப்பெருக்கு விழாவுடன் இணைந்து கடல்வாழ் உயிரினங்களை காப்பாற்றுவதற்கான விழிப்புணர்வு திட்டத்தையும் வெற்றிகரமாக ஏற்பாடு செய்தது. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட இந்நிகழ்வு பிளாஸ்டிக் மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் பொருட்கள் கடலில் வீசப்படுவதை தடுப்பதில் கவனம் செலுத்தியது. இதன் மூலம் கடல்வாழ் உயிரினங்கள் பாதுகாக்கப்பட்டு கடற்கரையையும் சுத்தமாக வைத்திருக்க உதவுகிறது. நேற்றைய நிகழ்ச்சியில் LRMC அங்கத்தினர்கள் உள்ளூர் சமூக குழுக்களுடன் உலர்ந்த மாலைகளை கடலில் விடும் ஆடிப்பெருக்கு சடங்கில் பங்கேற்க வந்த புது தம்பதிகளும் கலந்து கொண்டனர். கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்க ஏதுவாக தீங்கு விளைவிக்கும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக
மக்கும் மாற்று பொருட்களின் பயன்பாட்டை இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் ஊக்குவித்தது. இத்திட்டத்தை வெற்றிகரமாக்குவதில் ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு அளித்த ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பாராயுடு, மெலாவதி சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் தீபன் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளுக்கு சிறப்பு நன்றி தெரிவிக்கப்பட்டது. என்ன இ-ஹெயிலிங் வாகனத்தில் மனித மலமா? திரும்பி பார்க்கையில் பேண்ட் அணியாமல் உட்கார்ந்திருந்த வாடிக்கையாளர். தினந்தோறும் விதவிதமான வாடிக்கையாளர்களை சந்திக்கும் இ-ஹெயிலிங் ஓட்டுநர்களின் வேலை உண்மையிலேயே மிகவும் சவால் வாய்ந்த ஒன்றாகும். அந்த வகையில் தனது கசப்பான அனுபவ பகிர்வை இ-ஹெயிலிங் ஓட்டுநர் ஒருவர் தனது சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். தனது வாகனத்தில் ஏறிய இரு வாடிக்கையாளர்களில் ஒருவர் கால்சட்டை அணியாமலும் மலம் கழித்த நிலையிலும் உட்கார்ந்திருந்ததை கண்டு அந்த இ-ஹெயிலிங் ஓட்டுநர் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். விடியற் காலையில் தலைநகரில் இருக்கும் தங்கும் விடுதி ஒன்றிலிருந்து வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் இருவரை அவர் ஏற்றிய போது அவர்கள் இருவரும் குடிபோதையில் இருந்தனர் என்று வலைதளத்தில் அவர் பகிர்ந்த காணொலியில் குறிப்பிட்டிருந்தார். திடீரென வாகனத்தில் துர்நாற்றம் வீசியதை தொடர்ந்து ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தபோது வாடிக்கையாளர்களில் ஒருவர் கால்சட்டை அணியாமல் அமர்ந்திருக்கின்றார். அதைவிட அதிர்ச்சி என்னவென்றால் அந்த வெளிநாட்டு ஆடவர் இருக்கையிலேயே மலம் கழித்துள்ளார். பொறுமை இழந்த அந்த ஓட்டுநர் அவ்விருவரையும் இருக்கையை தூய்மைப்படுத்த சொல்லி விட்டு பின்பு வாகனத்தை விட்டு வெளியேற்றியும் விட்டார். இந்த மாபெரும் சவாலை தொடர்ந்து தனது அடுத்த கட்ட வேலைகளை அவர் இயல்பாக செய்ய தொடங்கினார் என்று சமூக ஊடகத்தில் அந்த ஓட்டுநர் குறிப்பிட்டிருந்தார்.